வெரி குட் மார்னிங் மக்களே. ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம என்ன வேணால் நம்ம மும்பை வந்தால் நம்ம ஃபேவரட்டான பிள்ளையார் கோயிலுக்கு போவோம், சித்தி விநாயக் டெம்பிளுக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். மும்பைக்காரனாக மாறுவோம். நல்லா செம கூட்டங்க. ஏரியாவை பார்த்துருப்பீங்க. நம்ம ரூம் தேடி அலைஞ்சதை நம்ம ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி போயிட்டுருக்கோம். இப்படி போயிடுவோங்க குறுக்கு வழியில். போனால் முடியல, ஃபுல் டிராஃபிக்கு, நடக்க கூட முடியல. காலையிலே பாருங்கம்மா சாப்பிட்ருக்காங்க. பொண்ணு நல்லா இல்லை அப்படிங்குது. அதான் டீ சாப்பிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. அப்படியே வாக்கிங்லேயே ஜாலி நடந்து போயிட்டு இருப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நைட்டில் ஃபுல் தூக்கங்க எனக்கு. நைட் ஒரு 9 மணி ட்ரெயின் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஏறினேன். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். எனக்கு டீ சாப்பிடல வேணாம். இங்கே டீ சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு போய் கோயிலில் தரிசனம் பண்ணுவோம். சிக்னல் போட்டிருக்காங்க ஒரு கோயிலில் போய் பிள்ளையார் கும்பிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து டிஃபன் எதாவது சாப்பிடுவோம். மும்பை வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஊர் சாப்பாடுங்கிறீங்க. தோசை, இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தாதரில் வந்து சாப்பாட்டுக்கெலாம் பிரச்சனை இல்லைங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே வந்து தாராவிலாம் போயிட்டிங்கன்னா நம்ம ரசம், சாம்பார், பொரியல், அப்பளம் நம்ம ஊர் காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அங்கே எல்லாம் கிடைக்கும். சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு, போயிடலாம். இதாங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டுங்க அப்படியே லெஃப்ட்டு ஒரு யூ-டர்ன் பண்ணி போகணும். கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க மும்பையில். ட்ரை பண்ணலாம் அதுவும். நான் லாஸ்ட் டைம் வந்து மும்பை நாங்கள் வரும்போதுங்க பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலையாக வெளியே போனோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போகணுன்னா நம்ம வந்து நடந்து தான் போகணுங்க. நடக்கிறதுக்கு நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக ஒன்றும் முடியாது. ஸோ வந்து வாக்கிங் தான் நம்மளோட டூரை வந்து சூப்பராக கொடுக்கும். காலையில் சும்மா கிளைமேட் சூப்பராக தாறுமாறாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் சும்மா மக்கள் சும்மா மொய்மொய்ன்னு இருக்காங்க. சாம்பார் வடை. ஒரு சூப்பரான சண்டே மார்னிங்கில் செம்மையாக இருக்குங்க மும்பையில். வேறு லெவலில் இருக்குங்க. சண்டே செம்மையாக இருக்குது. இல்லை மக்கள்லாம் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. போன டைம் வந்து நாங்கள் பைக் எடுக்கும்போது அங்கே ஒருத்தர் சொன்னாருங்க, மும்பைக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சண்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெளியே ரவுண்ட் அடிக்கிறது அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. சண்டே வந்து அவங்க வந்து ஃபுல் வந்து ரெஸ்ட்டு மட்டும் தான் எடுப்பாங்க அப்படின்னாங்க. இந்த வழியில் போய் வளைஞ்சு அப்படியே லெஃப்ட்டு போகணுங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தாதர் பீச் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அங்கே போக முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா அதை விட முக்கியம் வேறு ஒரு இடம் இருக்குது, கேட் ஆஃப் இந்தியா. அடுத்து இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அங்கே தான் போகலான் இருக்குங்க. அந்த ரோடு வருது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போய் ரூட்டன் போட்டு ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருங்க மேப்பு.
எங்கே பார்த்தாலும் 20 மாடி 30 மாடி பில்டிங் தான் இருக்குது. இந்த வழியாக தான் போயிட்டுருக்குங்க. மகாலட்சுமி, லோவர் பரில், வரோலி சீ ஃபேஸ் பரில். இந்த வரோலி சீ ஃபேஸுங்கிறது வந்துங்க, அது அங்கே ஒரு பாலம் இருக்குது, செமையாக இருக்கும். வாங்க அதையும் பார்ப்போம் முடிஞ்சா. நல்லா வெயில் காலையில் ஜம்முன்னு அடிக்குதுங்க. எங்கப்பா அந்த பில்டிங் வேறுங்க எத்தச்சோறு இருக்குன்னு. எப்படி போகணும்? நம்ம அந்த வழியாக போகணும். ஓகே, சிக்னல் போட்டிருக்காங்க, போயிட்டே இருக்காங்களே. எல்லா ஊர்லேயும் இப்படி தானே? நம்ம வாருங்க இந்த வழியில் போகணும். வண்டி எதுவும் வரல. சர்ச் போல் இருக்குது. ஆமாம், ஓகே. மும்பையில் பாருங்கள் நம்ம ஷெல்டாஸ். நம்மளும் ஒரு நாள் காரில் வர்றோம். அது என்னோடய லைஃப் டைம் ஆசை, கார்லேயே மும்பை வரணும் அப்படின்னு. இந்த பில்டிங் ஆனது பார்த்து பில்டிங்களா? ஆமாக்கா, எத்தச்சோறு இருக்குது. நமக்கு நாயை பார்த்தா பயம். பாருங்க எச்சோறு நாயின்னு. ஆனால் அந்த நாய் ஒன்றும் பண்ணாது. ஓம் நம சிவாய. சிவன் கோயில். சிவாய். இதெல்லாம் புறாலாம் பிடிக்க மாட்டாங்க போல் இருக்குங்க. அழகாக ஈஸியாக பறந்துட்டுருக்கு, ஜாலியாக. நம்ம ஊர் அந்த பிடிச்சிக்குவாங்க போல் இருக்கு. ஒருவேளை வளர்த்துற புறா இருக்கலாம். சரி சரி கேட்பங்களா? भैया सिद्धिविनायक मंदिर सीधा ठीक है. हिंदी हिंदी दौड़ा दौड़ा मालूम गए. நமக்கும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் வரும்ல. எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணுங்க. நம்ம தமிழ் வந்து முக்கியம். பட் தமிழ் வந்து எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹிந்திக்கு வந்து திணிக்க தான் சொல்லக்கூடாது, எதுக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம ஹிந்தி நமக்கு வேணும். ஏன்னா வந்தால் தான் நம்ம ஆல் ஓவர் இந்தியா பிஸ்னஸில் பண்ண முடியுங்க. எனக்கு இப்போதைக்கு வந்துங்க தமிழ் தெலுங்கு, தமிழ் நம்ம தான், மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் தெரியும். இப்போ ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் பிஸ்னஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போனால் வருந்தாங்க. சித்திவிநாயக் மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். இன்னும் ஹிந்திலியா மராத்திலேயே எழுதியிருக்குது. மெட்ரோவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதில் எண்ணெய் விற்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்டில் இருக்குன்னு காமிக்குதுங்க மேப்பு.
எல்லோரும் கோயிலுக்கு தான் போயிட்டு வர்றாங்க. பொண்ணுங்களை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. போன டைம் வரும்போது ஒரு காமெடி நடந்ததுங்க. இங்கே வந்து என்னாச்சு, நாங்கள் வண்டி எடுத்து வந்து ஒரு பக்கம் நிறுத்திட்டோம். சரி நிறுத்திட்டு சரி நம்ம ஊர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ரிட்டன் வந்து பார்த்தா வண்டியை காணோம். என்னடா அது வந்த சோதனை, இது ரெண்டல் வண்டி வேறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு தமிழ்காரங்க இருந்தாங்க. கேட்டேன், அவர் அந்த வண்டியை தூக்குறவங்க தான் அந்த இதில் வச்சு அவங்க கேட்டதப்போ இது வேறு ஒரு ஷெட்டில் இருக்கா, அங்கே போய் எடுத்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே கண்டுபிடிச்சி போய் தொலாவி எடுத்து பெரிய டென்ஷன் ஆகி போச்சுங்க. போய் வந்தால் ரெண்டில் எடுத்திங்கன்னா வண்டி வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கிங் போட்டு இடத்துல மட்டும் நிறுத்துங்க. தேவை இடத்துல நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அப்புறம் கேட்டில் வந்தாச்சுங்க. எல்லாம் வடா பாவா போடுறாங்க. நான் இருங்க காமிக்கிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு லெஃப்ட்டில் தான் வண்டி நிறுத்தினேன். பாருங்க, அந்த இடத்துல வண்டி நிறுத்தினேன், தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. செப்பல் விட்டுட்டு போயிடலாங்க. செப்பல் வச்சு டோக்கன் வாங்கியாச்சுங்க, உள்ளே போவோம். ஜெய் சித்தி விநாயக், பிள்ளையாரே காப்பாற்று. इधर से एंट्री भाऊ. ठीक है. கோயிலை பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட பாலிவுட் நடிகருங்க, அம்பானி அவர் எல்லாமே வருவாங்க இங்கே கோயிலுக்கு. வாங்க உள்ள தரிசனத்துக்கு போவோம். பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க. அந்த சைடு இருக்கும் போல் இருக்கு பாருங்க, ஃபுல் கூட்டம். பட் நேற்று நம்ம பாண்டராங்கோயில் இருந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது 4 மணி நேரம், ஒரு 1 ஹவருக்குள்ளே சாமி கும்பிடலான்னு வச்சுக்கோங்களேன். மணி கரெக்டாக 9:30 ஆச்சு. 1 ஹவர் அதிகங்க, 10 மணிக்குள்ளே சாமி விட்டு வந்துடலாம். இங்கே இருக்கு, நேராக போகணுன்னு சொன்னாங்க. ஃபுல் கூட்டம், செம்ம கூட்டமாக இருக்குது. க்யூவில் நின்றுருக்குங்க. அது பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு. நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. ஸ்வீட்டில் சும்மா சூப்பராக கமங்குதுங்க. நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்ப்போம். எப்படியோ ஒரு 3/4 மணி நேரத்தில் சாமி வந்தாச்சுங்க. காலுக்கு போனோம், சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் ஏதோ பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். உள்ளே போய் சாமி கும்பிடலாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். வெளியே போகிறது எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க. இந்த லைனில் போனால் சீக்கிரமாக கும்பிட்டுலாங்க. பட் வந்து தூரமாக ஆகும். நான் லைன் நின்று பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் உள்ளே சாமி தெரியுது பார்த்தீங்களா, பிள்ளையார் பக்கத்துலேயே போய் கும்பிடலாம்.
பிரசாதம் வாங்கியாச்சுங்க. நான் கயிறு வாங்கினேன், சாமி கயிறு. வாங்க கிளம்பலாம். கணபதி பாப்பா மோரியா. விநாயகர் சதுர்த்தினா இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குங்க. லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக லட்டுங்க, சாப்பிடுவோம். ஃபுல் லட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாங்கிட்டா போயிருந்தேங்க. குட்டி பையன் வச்சுருந்தான், இந்தாங்க வாங்கி கொடுத்தான். இப்படி லட்டு சாப்பிட்டு இந்த இடத்த பார்த்துடலாங்க. தாதர் பீச் பக்கத்தில் இருக்கு இந்த இடம். இந்த வழி வந்து பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்க் பக்கம் அடுத்த வீதி. அதில் போனால் தாதர் பீச் வரும், வரவழி சி வரும். நம்ம ஒன்று வாங்கினோம், வாரம் கொடுத்துரு கவரில் சும்மா அடுக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், கவர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு 10-15 எண்ணம். ஓகே மக்களே, சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விளாக் வந்து எங்கே போகிறோம்னு என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அடுத்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். வாங்க போவோம்.